பவுலுக்கு இந்த ஒரு துன்பம் வருது. ஒரு பாம்பு கவ்விக்கொள்ற இந்த துன்பம் எல்லார் முன்னாடியும் வருது. மறைவா வரல. இத நீங்க நோட் பண்ணுங்க. அடுத்து 3வது பாருங்களேன். அ பவுல் மேல ஒரு வீண் பழி சுமத்துறாங்க. கண்டிப்பா பவுல் வந்து கொலை பாதகன். இதுக்கு சந்தேகமே இல்ல. அப்படின்னு சொல்லி வீண் பழி சுமத்துறாங்க. அதுக்கப்புறமா பாருங்களேன். அம் கடல தாண்டி வந்துமே இந்த பழி வந்து இவர வாழ விடலன்னு முடிவே பண்ணிட்டாங்க. அவ்வளோதான் நீங்க வாழ மாட்ட அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. பவுல் வந்து பிழைக்க மாட்டாரு அப்படின்னு முடிவு பண்ணிட்டு, அ இருந்து அத அவங்க பார்க்கிறப்போ, பவுல் என்ன பண்றாருங்கிறது இங்க ரொம்ப முக்கியமான விஷயம். அவர் வந்து அத கண்டுக்கவே இல்ல. ஜஸ்ட் உதறி போட்டாரு அவ்வளோதான். ஏன்னா பாம்பு கவ்விருச்சா, ஓகே. எடுத்து உதறி போட்டாரு அவ்வளோதான். அவர் வந்து அத கண்டுக்கல அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். ஸோ நம்ம வாழ்க்கையிலும் பிரச்சனைகள் வந்து நெறைய பேர் நம்மள வந்து இகழ்வா பேசறதுக்கு மேபி சான்ஸ் வரலாம். அதான் கட்டுக்கு முன்னாடியே சொன்னார்ல. "உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு. ஆனாலும் திடன் கொள்ளுங்கள். ஒண்ணும் இல்ல. விடுங்க. நான் உலகத்த ஜெயிச்சுட்டேன். என் பிள்ளைகளாக நீங்களும் உலகத்தை ஜெயிச்சுருவீங்க. அதனால உங்களுக்கு எந்த ஒரு தீமையும் அணுகாது." அப்படின்னு கர்த்தர் சொல்ல வராரு. தீமை அணுகாதுன்னா, அது உங்களால மேற்கொள்ளாது. தீமை மேபி வந்தாலுமே அது உங்கள மேற்கொள்ள ஆண்டவர் விடமாட்டாரு. ஏன்னா, அவரு தான் உலகத்தை ஜெயித்தார். ஸோ நம்மளும் பாருங்களேன், நெறையா பதறக்கூடாது. அவ்வளோதான் நம்மளுக்கு துன்பம் வந்துருச்சேன்னு பதறக்கூடாது. பவுல் மாரி சாஃப்ட்டா ஹேண்டில் பண்ணணும். ஒண்ணுமே பதட்டப்படாம அவர் பாட்டுக்கு உதறி போட்டு இருந்தாரு. பவுல் இது ஒண்ணே ஒண்ணு தான் பண்ணாருன்னு நம்ம இங்க வசனத்துல பார்க்கிறோம்.